கோச்சடியான் திரைப்படம் ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்த வந்து வெளியிட்டிருக்காங்க. இவ்ளோ காலங்கள் கழிச்சு இந்த படத்த வெளியிட்டிருக்காங்களே, அந்த அளவுக்கு எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி இவங்க எல்லாருமே படத்த வந்து பார்ப்பாங்க, வசூல் குடுப்பாங்க அப்படின்னு எல்லாருமே நம்பியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் இந்த படத்த 23ஆம் தேதியும் வெளியிட்டாங்க. ஆனா இந்த படம் வெளிவந்த நாள்லயே பாலிவுட்டோடைய ஹீரோ பாண்டே இந்த படமும், அது மட்டும் இல்லாம தெலுங்கு திரையுலகத்துல மனம் அப்படிங்கிற படமும் ரிலீஸ் ஆயிருந்தது. மனம் அப்படிங்கிற படம் தெலுங்கு திரையுலகினர் மட்டும் இல்லாம, அந்த ரசிகர்கள் மட்டும் இல்லாம, உலகத்துல இருக்கிற பல்வேறு மூலையில இருந்து யார் யாரெல்லாம் இந்த படத்த பார்க்குறாங்களோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சு போச்சு. அதனால கோச்சடியானுக்கு இந்த படம் ஒரு பெரிய போட்டியா அமைஞ்சிருக்கு. கோச்சடியான் திரைப்படம் தெலுங்குல ரிலீஸ் ஆகி 2, 3 நாட்கள்ல 4 கோடிய தான் சம்பாரிச்சிருக்கு. ஆனா இந்த மனம் படம் அதே 2, 3 நாள்ல 8 கோடிய சம்பாரிச்சிருக்கு. உலக நாடுகள்லயும் கோச்சடியான் படம் வெளியாயிருக்கு. ஆனா உலக நாடுகள் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான ஏரியால தமிழ் படத்துக்கு நல்ல வரவேற்பு இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல கோச்சடியானுக்கு நல்ல வரவேற்பு இருக்கும்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனா ஹீரோ பாண்டே அந்த இடத்துலயும் வந்து கோச்சடியானுக்கு போட்டியா வந்து நின்னுடுச்சு. ஹிந்தில கோச்சடியானுக்கு போட்டியா ஹீரோ பாண்டே நின்னுட்டு இருக்கு. அதே மாதிரி உலக மொழிகள்லயும் அவுட் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தா அங்கேயும் வந்து ஹீரோ பாண்டே கோச்சடியானுக்கு ஒரு போட்டியா வந்து நின்னுட்டு இருக்கு. தமிழ்நாட்டுல மட்டும் தான் எல்லாரும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படத்துக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சும் நிலவிக்கிட்டு வருது.